नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தோடைய 10வது ஸ்கந்தத்துல இன்னைக்கு 35வது அத்தியாயம் பார்க்கணும். கோபிகர்கள் எல்லாம் சேர்ந்து பாடுறாங்க யுகல கீதம் அப்படின்னு. முன்ன கோபிகா கீதம் பாடினாங்களா, இப்ப யுகல கீதம்னு பாடுறாங்க. அத சுகபிரம்ம பரீட்சித்துல சொல்லிட்டு இருக்கார். என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். भूप्य कृष्णे वनं याते तमनुकृत चेतसः कृष्णलीला प्रकाशयन्त्यो निन्युर्दुःखेन வாசரான. சுகபிரம்மம் சொல்றார், ஸ்ரீ கிருஷ்ணன் காட்டிற்கு செல்லும் போதெல்லாம் கோபியர்களது மனம் அவரை பின்தொடர்ந்து ஓட அவரது திருவிளையாடுகளை பற்றி பாடிக்கொண்டே பகல் பொழுதை மிக்க துன்பத்தோடு கழித்தனர். பகவான் ஊருக்குள்ள இருந்துட்டு காட்டுக்கு போயிடுறாருல, வனத்துக்கு போயிடுறாரு மாடு மேய்க்கிறதுக்கு. அப்ப எப்பெல்லாம் ஊர்ல இருந்து போயிடுறாரோ, மாடு மேய்க்க போயிடுறாரோ, அப்ப ஊர்ல தானே இருப்பாங்க. கிராமத்துல இருக்கக்கூடிய அந்த கோபிகர்கள்லாம் கண்ணன் போயிட்டதுனால மன வருத்தப்படுறாங்க. பகல் நேரத்துல கூட பிரிஞ்சிருக்க முடியல, ராத்திரி நேரம் தான் அவங்களுக்கு கிடைக்குது. அதனாலதான் அவர் கூட சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க, கீதம் பாடுறாங்க, சந்தோஷப்படுறாங்க. அவரு காட்டுக்கு போகும் பொழுதெல்லாம் அவர் பின்தொடர்ந்தே இவங்க மனசு அவர் கூடயே போயிடுறது. அதனால என்ன யோசிக்கிறாங்க, பகல் எல்லாம் பகவானுடைய சேஷ்டித்தங்களை எல்லாம் நினைச்சு அதை பத்தியே பாடிக்கிட்டு பொழுது நல்ல பொழுதா கழிக்கிறாங்க. அதுல அவங்களுக்கு கஷ்டமா வேற இருக்கு, கண்ணனை விட்டு பிரிஞ்சு இருக்கிற அந்த பகல் பொழுது அவங்களுக்கு ரொம்ப துக்ககரமா இருக்கு. 2வது ஸ்லோகத்துல இருந்து 25வது ஸ்லோகம் வரைக்கும் இரண்டு ஸ்லோகங்களாக அர்த்தம் கொள்ள வேண்டும். முதல் ஸ்லோகத்தில் ஸ்ரீகிருஷ்ணன் அழகு, 2வது ஸ்லோகத்தில் அதனால் கோபியரின் மெய்மறந்த சூழ்நிலை என வர்ணிப்பதால் இது யுகல கீதம் ஆகிறது. யுகல கீதம்னா முதல் ஸ்லோகத்துல கண்ணனுடைய அழகு சொரூபம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால அதாவது ரெண்டு லைன் இருக்கு, ஒரு 4 லைன் இருக்கு வச்சுக்கோங்க. முதல் 2 லைன்ல கண்ணனோடைய அழகெல்லாம் வர்ணிச்சிருக்காங்க. 2வது ஸ்லோகத்துல அதனால அந்த அழகுனால இந்த கோபியர்கள் எல்லாம் மெய்மறந்து போயிருக்காங்க அப்படின்னு இப்படியே பாடுற மாதிரி இருக்கு இந்த ஸ்லோகம். இது 25 ஸ்லோகத்துக்கு இந்த மாதிரி இருக்கு. அதுல எல்லாமே நம்ம அர்த்தம் புரிஞ்சுக்கிறது என்ன, முதல் பாதி கண்ணனோட வர்ணனை, ஒரு ஸ்லோகத்தோட முதல் பாதி கண்ணனை பத்தின அழகு வர்ணனை. அதுக்கப்புறம் அதனால இவங்க எப்படி வருத்தப்படுறாங்க அப்படிங்கிறது அடுத்த பாதியில இருக்கிற ஸ்லோகம். அப்படிதான் இந்த ஸ்லோகம் ஃபுல்லா இருக்கு. கோபிய ஊச்சுஹு வாமபாஹு கிருதவாமக போலோ வல்கித ப்ருரதா ருதரார்பித வேணும் கோமலாங்கு குலிபிராஸ்ரித மார்க்கம் கோப்ய ஈரயதி யத்ர முகுந்தஹ व्योमयान वनिता सह सिद्धैः विस्मितास्ततु बधार्य सलज्जा काममार्गण समर्पित चित्ता कश्मलं युयुरपस्मृत निव्यः. இந்த கீதம் பாதி இப்படி இருக்கு இல்லையா, அதுக்கு பேருதான் யுகல கீதம் அப்படின்னு சொல்றாங்க. கோபியர்கள்லாம் சொல்றாங்க, ஸ்ரீ கிருஷ்ணன் இடது தோளில் இடது கன்னத்தை சாய்த்து ஒட்டி புருவத்தை வளைத்து கொண்டு புல்லாங்குழலை உதட்டில் வைத்து அழகிய விரல்களை அதன் துளையில் பரவவிட்டு அழகாக வாசிக்கிறார். கண்ணன் அழகா புல்லாங்குழல் வாசிக்கிற அழகே அழகு இல்லையா. அவருடைய சரீரம், அந்த திருமேனி 3 விதமா அப்படியே மடிச்சு வச்சிருப்பார். காலை ரெண்டு காலை, ஒரு கால் பின்னல் இட்டு வச்சிருப்பார், இடையில மடிஞ்சிருக்கும். தலையில அவருடைய சிரசுல அந்த அப்படியே தலையை கொஞ்சம் அப்படியே சாய்ச்ச மாதிரி புல்லாங்குழல உதட்டுல அதரத்துல வச்சுக்கிட்டு அந்த புல்லாங்குழல்ல தன்னுடைய விரல்கள்ல அந்த ஹோல்லாம் இருக்குல்ல, ஓட்டையெல்லாம் அப்படியே அதுல எங்க அடைச்சா எங்க அந்த காத்து வந்துச்சுன்னா அந்த இசை மாறுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கண்ணனுடைய கை விரல்கள் அதுல ஓடுது, அந்த புல்லாங்குழல்ல ஓடிட்டு இருக்கு. இப்படி இருக்க அழகான கண்ணன் கிருஷ்ணனுடைய இடது தோல்ல இடது கண்ணத்தை வச்சுக்கிட்டு சாய்ச்சிட்டு வச்சிருக்கார். அப்படியே வாசிக்கிறப்ப மெய்மறந்து புருவத்தை வளைச்சிட்டு இருக்கார். புல்லாங்குழல உதட்ட வச்சு அழகிய விரல்களால அதன் துளைகளில் பரவ விட்டு அழகாக கண்ணன் புல்லாங்குழல் வேணுகானம் பண்றார். அப்போ சித்தர்களுடன் விமானத்தில் வந்த அப்சரசுகள் வியப்புடன் அந்த வேணு கீதத்தை கேட்டு
வியந்து மன்மதனின் அம்புகளிடம் தம் சித்தத்தை பறிகொடுத்து வெல்கி அறையில் ஆடை நழுவதை உணராது உணர்விழந்து நிற்கின்றனர். சும்மாவே வேணுகானம் கேட்டு பாருங்களேன். இப்ப பாடுறவங்களோட வேணுகானத்தை கேட்டாலே நமக்கு அப்படி ஒரு விதமான ஈர்ப்பு ஏற்படும். கண்ணனோட கீதமே ஆரம்பமே கண்ணன் தான். அவர்கிட்ட அவரு பாடினப்ப எப்படி இருந்திருக்கும். அப்ப அப்சரஸ் பெண்கள்லாம் ஆகாயத்துல விமானத்துல வந்துட்டு இருக்காங்களாம். இந்த வேணு கீதத்தை கண்ணனோட வேணு கீதத்தை பார்த்து கேட்டு அப்படியே ஆச்சரியப்பட்டு போய் மெய்மறந்து போய் நிக்கிறாங்களாம். சித்த புருஷர்களும் சித்தர்கள் விமானத்துல எல்லா அப்சரஸ்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க. அவங்க மனச பறிகொடுத்துட்டாங்க கண்ணனோட வேணு கானத்துல. பறிகொடுத்து வெல்கி போய் அவங்க ஆடை ஆபரணங்களை கூட நழுவுறது தெரியாம உணர்ச்சி இல்லாம அப்படியே நேத்து கூட பார்த்தோம்ல, தன்னை மறந்து பகவான் கிட்ட ஈடுபடுத்துறதுதான் பக்தி அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல. அது எந்த விதமான பக்தியா வேணா இருக்கலாம். அப்படி இவங்க தன்னை மறந்து பகவானுடைய அந்த வேணுகானத்துல ஒன்றி போய் இருக்காங்க. அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார், அந்த சித்திரமபலா சுணுதேதம் ஹாரஹாச உரசி ஸ்திர வித்யுத் நந்த சூனூரய மார்த்த ஜனானாம் நர்மதோயரி பூஜித வேணுஹு பிருந்தசோரஜவர்ஷா மிருககாவோ வேணுவாத்ய கிருத சேதச ஆராத் தந்ததஷ்டகவலாத்ருதகர்ணா நித்ரிதாலிகித சித்திரமிவாசன். இந்த பொண்ணுங்கெல்லாம், பெண்களே இந்த அதிசயத்தை கேளுங்கள். இந்த கண்ணன் வருந்துபவர்களுக்கு ஆறுதல் அளிப்பவர். ஒருத்திக்கு ஒருத்தி பேசிக்கிறாங்க. கோபிகைகள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. பெண்களே இந்த கண்ணனோட அதிசயத்தை நான் சொல்றேன் கேளுங்க. இந்த கண்ணன் வருத்தப்படுறவங்களோட துக்கத்தை எல்லாம் ஆறுதல் சொல்லி ஆறுதல் அளிக்கக்கூடியவன். வருத்தப்படுறவங்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடியவன். இவர் சிரிக்கும் பொழுது இவரது பற்களின் ஒளி முத்து மாலை போல் கோவையாக ஒளிர்கிறது. கண்ணன் அந்த பிரசூதி கிரகத்திலேயே அவர் அவதரிக்கும் பொழுது இருட்டா இருந்துச்சான். அப்பவே அவருக்கு 32 பல்லு இருந்துச்சான். அந்த பல்லு தெரிய சிரிச்சாராம். இருட்டா இருந்ததுல அந்த பல்லோடைய வெளிச்சத்துலதான் வசுதேவரும் தேவிக்கும் பகவானை சேவிச்சாங்களாம். அப்ப பிறந்தப்பவே அப்படி இருந்தார். இப்போ அவருடைய 32 பல்லுகளும் முத்து மாலை போல வெளியேன்னு ஒளிறது. அது ரொம்ப பிரகாசமா அப்படி கோவையா ஒளிர்றதாம். இவரது திருமார்பில் விளங்கும் ஸ்ரீவத்சம் என்னும் மச்சம் கருமேகத்தில் ஒளிரும் மின்னல் போன்று பிரகாசிக்கிறது. அவருடைய திருமார்பில ஸ்ரீவத்சம்னு ஒரு மரு இருக்குல்ல, அதுலதானே பிராட்டி மகாலட்சுமி தாயார் அமர்ந்திருக்கா. அந்த மச்சம் கருமேகத்துக்கு நடுவுல ஒளிரும் ஒரு மின்னல் போன்று பிரகாசிக்கிறது. அந்த அந்த மச்சம் எப்படி இருக்கு, ஸ்ரீவத்சம்ங்கிற மச்சம் எப்படி இருக்கு, ஒரு கரும் மேகத்துல நடுவுல மின்னல் வெட்டினா எப்படி இருக்கும், அப்படி பளிச்சுன்னு இருக்குதான். இவர் வேணுகானம் செய்வது உலகியல் துன்பங்களில் சேர்ந்த உலகியல் துன்பங்களில் சோர்ந்த ஜீவர்களுக்கும் விரகத்தில் வாடும் நம்போல்வர்களுக்கும் உயிரூட்டவேதான். இவர் ஏன் தெரியுமா வேணுகானம் வாசிக்கிறார்? இப்ப முன்னாடி அழகு சொல்லியாச்சா, அடுத்த ஸ்லோகத்துல சொல்றாங்க இவர் எதற்காக வேணுகானம் வாசிக்கிறார் தெரியுமா? உலகத்துல இந்த சம்சாரம்ங்கிற இந்த துக்கத்துல மாட்டி சங்கட